நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திருச்சி போட்டியாளர்களின் கடைசி சிலரது வெற்றி வாய்ப்பை இன்னும் சற்று நேரத்தில் நாம் அறிந்த பின்னர் காத்திருப்பு பட்டியலின் முடிவுகளை அறிவோம். நமஸ்தே. ஹிமஜா, என்ன பாட்டு பாடுறீங்க? மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேணா சொன்னே, மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னே, மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னே, போக வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே, காய்ச்சின பால் தரேன் கற்கண்டு சீனி தரேன், காய்ச்சின பால் தரேன் கற்கண்டு சீனி தரேன், கை நிறைய வெண்ணையும் தர வெயிலில் போக வேண்டாம், கை நிறைய வெண்ணையும் தர வெயிலில் போக வேண்டாம். கவலைப்பட தேவையில்லை, இருமா நான் கவலைப்பட தேவையில்லை, நாங்க கூட இதையும் தாரம் வாங்கி. குட் ஈவினிங் ஜட்ஜஸ். என்ன பாட்டு பாடுறீங்க? நிலா காய்கிறது நேரம் தேகிறது யாரும் ரசிக்கவில்லையே, இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும். ஸ்மிருதி, ஓகே ஜம்முன்னு உன்னோட பாடுற இதோட உன்னோட ஆக்ஷன்ஸ், உன்னோட பாடி லாங்குவேஜ் பியூட்டிஃபுல்லா இருக்கு, நல்ல ஒரு கேட்சியா இருக்கு. அதனால உன்னை வெயிட் லிஸ்ட்ல தான் போட போறோம். லெட்ஸ் see. ஓகே, நிறைய விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. இங்க இருந்து கொஞ்சம் பேர் தான் வந்து செலக்ட் பண்ண போறதுன்றதுனால இப்ப சதிக்கு வெயிட் லிஸ்ட்ல இருக்க. உனக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அமிர்தவர்ஷினி, ஏன் ரொம்ப பயமா வரீங்க? என்னாச்சு, வெளியில மழையா? டயர்டா போயிட்டா. டயர்டு. சரி, பூஸ்ட் பண்ணிக்கோ முதல்ல. நல்லா பாடணும், ரிலாக்ஸ் பண்ணிட்டு பாடு, நல்லா பாடணும். பயம் ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் பயம் இல்லை, பாடு. எக்ஸ் மச்சி வாய் மச்சி எஃப்எம் மச்சி டியூன் பண்ண பேசும் பாரு உன்னை பற்றி, நான் அழகில் 100 வேழ்காடு தலை சுற்றி போகும் தமிழ்நாடு, கால்பட்ட இடமெல்லாம் கட்டெரும்பு மோய்க்கும் அங்கே. எக்ஸ் மச்சி வாய் மச்சி எஃப்எம் மச்சி டியூன் பண்ண பேசும் பாரு பெண்ணை பற்றி. இசையின் வரம் கிட்டும் வரை மௌனமே சாய் ஸ்ரீநாத்தின் மொழி. சாயுடைய அத்தை நான். அவன் சிறு வயதில் ஒரு 3 வயசு வரையும் அவன் பேசவே இல்லை. நாங்கள் ரொம்ப அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அவனுக்கு சர்ஜரி பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்பீச் தெரப்பிலாம் கொடுத்து 4.5 years வரும்போது தான் அவன் பேசவே ஆரம்பித்தான். அப்புறம் டாக்டர்ஸ்லாம் பாடெல்லாம் வைங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கர்நாடிக் இசை கொஞ்சம் சொல்லி கொடுத்து சரி சினி சாங்ஸ் எல்லாம் அவன் பாடுவான். ஸ்வரங்கள் தொடுத்த பாதையில் சங்கீதமே சக்தியாய் கொண்டு பயணிக்க தொடங்கி இன்று தன்னம்பிக்கையுடன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பாடுவதற்கு தயாரானார் சாய் ஸ்ரீநாத். எனக்கு மியூசிக்கில் நல்லா ஆர்வம். அதனால் நான் எங்கிட்ட நான் கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு சினிமா சாங்ஸில் தான் எனக்கு முக்கியமான இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காண்டி தான் நான் இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு எனக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கு. இதை நான் தவற விட மாட்டேன். தன் பேச்சாற்றலுக்கு குருவாக அமைந்த இவரது இசைப்பயிற்சியும் விடாமுயற்சியும் இன்று இவருக்கு வெற்றியை தேடித்தருமா? சாய் ஸ்ரீநாத் ட்ரெஸ் ரொம்ப அமக்கலமாக இருக்கு. ஓகே, என்ன பாட்டு பாடுறீங்க? என் காதல் சொல்ல நேரமில்லை பாடுங்க. என் காதல் சொல்ல நேரமில்லை, உன் காதல் சொல்ல தேவையில்லை, நம் காதல் சொல்ல வார்த்தை இல்லை, உன்னை மறைத்தாலும் மறையாதடி. ரைட்டு. இது என்ன ஆப்ரேஷன் பண்ணதா? அது பிறக்கும் போது எனக்கு 5 வயசு வரை பேச்சு வரல. ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு பேச்சு வரல 3 வயசில். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீச் தெரப்பிலாம் கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தேன். அப்புறம் டாக்டர் சொன்னார் பாடினா தான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு. அதனால்
இப்போ என்ன பாட்டு வயசு? டெவலப் பண்ணிட்ட நீ வெரி குட் எவ்வளோ இவ்ளோ அருமையா பாடுற beautiful-ஆ இப்போ. பாடுற. வேற ஏதாவது ஒரு சாங் பாட முடியுமா? ஒரு மெலடி, ஒரு சாஃப்ட் நம்பர். எனமோ ஏதோ எண்ணம் திரழுது கனவில், வண்ணம் திரழுது நினைவில், கண்கள் இருளுது நனவில், ஏனோ குவியமில்லா குவியமில்லா. ஓகேயா? ஐயோ. ஆ. திருச்சி மையத்தின் காத்திருப்பு பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் போட்டியாளர்களில் கடந்த சில பாடல் பதிவை பார்த்த பின்னர் சூப்பர் சிங்கரின் குரல் பயிற்சியாளர் அனந்த் வைத்தியநாதன் அவர்களிலிருந்து தேர்வானவர்களின் பெயர்களை வெளியிட்டார். லா 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 சொல்லு. லா 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 டா 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 டா. ஹே 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 ஆ மதனி தனி த பமகரி தா. மதனி சரி தப மகரி சத. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3ஓட ஃபைனல் லெக் ஆஃப் ஆடிஷன்ஸோட இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்தாச்சு. உங்களை மாதிரியே ரொம்ப சைலண்டாக முழு ஆடிஷன்ஸுமே சைலண்டாக அப்படியே நிதானமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறது இன்னும் ஒருத்தர். ஏன்னா கழுவுற மீனில் நழுவுற மீன்லாம் எஸ்கேப் ஆகிட்டு போயிடக்கூடாது. அதுவும் திருச்சியில் இருக்கிற டேலண்ட்ஸ்லாம் சூப்பர் சிங்கர், ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மும்முரமாக ஒருத்தர் வந்து அதை வாட்ச் பண்ணிட்டு இருந்தாரு. எஸ், இவரை பற்றி சொல்லணும்னா ஏர்டெல் சூப்பர் சிங்கரோட உயிர் நாடி அப்படின்னு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா சொல்லலாம். லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் the one and only Anand sir. சார், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப சின்சியராக உட்காந்து வாட்ச் பண்ணீங்க. நிறைய பேர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. என்ன மாதிரி விஷயங்கள்லாம் திருச்சி குழந்தைங்கக்கிட்ட இருக்கு? திருச்சி குழந்தைங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க. நிறைய குழந்தைகள் நல்லா கற்றுக்குறாங்க. குழந்தைகள் பாடும்போது தாய் தகப்பனாரோட மூஞ்சி பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களோட ஒரு அந்த குரல்லேருந்து வர ஒரு அலங்காரத்துலேருந்து அவங்க ஃபேஸ்ல எக்ஸ்ப்ரெஷன், தாய் தகப்பனாருடைய அந்த டிவோஷன், அந்த அன்பு அண்ட் அந்த டெடிக்கேஷனால தான் இந்த குழந்தைகள் பாடுறாங்க. ஸோ இட் இஸ் வெரி நைஸ் டு see this family feeling which is so Indian. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் 21 contestants இருந்தாங்க. அண்ட் அவங்க எல்லாரையுமே அனந்த் சார் மீட் பண்ணி பாட சொல்லி குயிக்காக கேப்சர் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது உங்கள் கையில் அந்த ஃபைனல் செலக்டட் லிஸ்ட் இருக்குது இல்லையா? Right. Alright, so you want to go ahead and announce the name? Sure. So the first waitlisted contestant who's coming into the show is T546 Adarsh. Adarsh! Congratulations. இரண்டாவது waitlisted contestant to be selected, T088 Manisha. Congratulations, Manisha. மூணாவது waitlisted contestant to be selected, T342 LR Shreen. Congratulations. Congratulations, do well. நாலாவது waitlisted contestant to be selected from Trichy, T005 Rizwana. Congratulations, Rizwana. வாங்க. அனந்த் கையால உங்களோட ட்ரீட் சர்டிஃபிகேட் சென்னை. Last but not least, T237 Joe Aparna. ஸோ அனந்த் சார் 21 contestants-லேருந்து 5 contestants நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் அவங்களோட பயணம் தொடரும்.
நீங்கள் வந்து செலக்ட் ஆன கண்டெஸ்டன்ஸ்க்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? செலக்ட் ஆன கண்டெஸ்டன்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்துங்க. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் என்ன கேப்ஸ் இருக்குது ஜட்ஜஸ் கூட நல்லா சொல்லியிருக்காங்க, அது மேலே நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி இப்போ டைம் இருக்குது. நீங்கள் அடுத்த பர்ஃபார்மன்ஸ் ஸ்கூலில் அந்த கேப் ஃபில் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் இந்த சான்ஸை ஆனர் பண்ண முடியும். யூ மஸ்ட் ஆனர் திஸ் சான்ஸ். ஓகே, ஹேவ் ஃபன். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் வந்து வெயிட்லிஸ்ட் குழந்தைகள் எல்லாரையுமே மீட் பண்ணி இப்போ ஃபைனலாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு பெரிய பொறுப்பு இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒப்படைக்கிறோம். பிகாஸ் எல்லா கண்டெஸ்டன்ஸுமே செலக்ட் ஆகி உங்ககிட்ட தான் வரணும் ஃபார் யுவர் வாய்ஸ் ட்ரைனிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் அ ராட் இன் ஹெல்பிங் அவர் காம்படிஷன். அஞ்சு நாள் பார்த்து செலக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் தான் வந்து திருச்சியிலிருந்து அடுத்த கட்ட ஃபேண்டாஸ்டிக்கான நம்ம ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3க்கு சென்னைக்கு போக போறாங்க. திருச்சியின் பிரதிநிதிகளா இவங்களை சூஸ் பண்ணிருக்காங்க. சோ குட்டீஸ் இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருச்சியில மலைக்கோட்டை மட்டும் ஃபேமஸ் கிடையாது. இதுல ஏதாவது ஒரு குழந்தை ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பட்டத்தை வெல்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. வெரி வெரி நைஸ். அண்ட் இந்த குழந்தைகளோட உட்காரும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவங்க வந்து நிறைய நாள் கஷ்டப்பட்டு நிறைய பாடல்கள் பிராக்டிஸ் பண்ணி ஜட்ஜஸ்க்கு கிட்ட நல்ல பேர் வாங்கி இன்னைக்கு இங்க நின்றுட்டு இருக்காங்க as Trichy's brand ambassadors. அடுத்த கட்டத்துக்கு சென்னைக்கு போக போறாங்க இவங்க எல்லாருமே. அண்ட் இட் இஸ் a very very happy moment for all of us. இதே மாதிரி நிறைய குழந்தைகளை நீங்க கோவையில சந்திக்கலாம். ஏன்னா அங்கதான் நாங்க அடுத்த வாரம் ஆடிஷன்ஸ்க்காக வந்துட்டே இருக்கும். நிறைய கனவுகள், ஆசைகள், லட்சியங்கள், ஆனா ஒரே ஒரு டைட்டில், ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். 4 கிலோ கருப்பு பொடி மஞ்சள் நாளுடா, 4 கிலோ கருப்பு பொடி மஞ்சள் நாளுடா. இறுதி கட்டம் வரை சென்று பட்டம் வெல்ல போவது என்னவோ ஒருவர் மட்டுமே. அவருக்கு பட்டத்தோடு சேர்த்து அருண் எக்ஸெல்லோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கும் ரூபாய் 60 லட்சம் மதிப்புள்ள ஒரு டவுன் ஹவுஸ் பரிசாக கிடைக்கப் போகிறது.